மாணவி விவகாரத்துல கஸ்தூரி இப்படி சொல்லிட்டாங்களே. மொத்த தமிழகத்தையும் உலுக்கிடுச்சு கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம். அந்த கொடூர சம்பவத்துல ஈடுபட்ட 3 பேரை தனிப்படை போலீசார் கால்ல சுட்டு பிடிச்சு தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மாணவி விவகாரத்தை தொடர்ந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு. தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற குரல் ஓங்கி ஒலிக்குது. இப்படிப்பட்ட நிலையில கஸ்தூரி பேசியிருக்க விஷயம் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி இருக்கு. அவங்க பேசும்போது நைட்டு 11 மணிக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுறதுக்கான காரணம் என்ன? பேசுறதுக்கு அவங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை மட்டும் நான் குற்றம் சொல்லல, கூட இருந்த ஆணும் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் அதிகமான இருக்கிற இடத்துல ஏன் சந்திக்கணும்? இந்த மாதிரி இடத்துல தான் சமூக விரோதிகள், மது மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க அதிகமா இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல ஒரு கார் வருதுன்னா அது நிச்சயமா அவங்க அந்த காரை நோட்டமிட்டு தான் இப்படி செய்திருப்பாங்க. இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களை குற்றவாளிகள்னு சொல்லல, இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு தான் போக வேண்டாம்னு சொல்றேன்னு பேசினாங்க கஸ்தூரி. இதுல உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.